ஒரு பைக் வாங்குறது ஈஸி, ஒரு ப்ரொஃபஷனல் பைக் ரைடர் ஆகிறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. நமக்கு இப்போ ட்ராவல் பண்ணோம் அப்படின்ற ஒரு இன்ஸ்பிரேஷன் எப்படி வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒன்று இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்த்துருப்போம், அப்படி இல்லைன்னா யூடியூப்ல வீடியோஸ் பார்த்துருப்போம், அப்படி இல்லைன்னா ரோட்டில் யாராவது பைக்கர்ஸ் போகிறத பார்த்துருப்போம். ஸோ அவங்களெல்லாம் பார்த்து நமக்கும் இந்த மாதிரி ஒரு பைக் ரைட் போகணும், டூரிங் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆயிருக்கும். சரி, ஓகே, நம்மகிட்ட இருக்கிறத வச்சு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைக் ரைடர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஆரம்பிச்சிருப்போம். ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, பிகினராக இருக்கிற பைக் ரைடர்ஸ் எல்லாருமே காமனாக நிறைய மிஸ்டேக்ஸ் மேக் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபுல் சீரீஸ் வந்துட்டு பிகினர் ரைடர்ஸ்லேருந்து ப்ரோ ரைடராக எப்படி ஆகிறது அப்படின்றது எல்லாத்தையுமே A to Z, அதாவது என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக இப்போ தான் நீங்கள் ஒரு பிகினர் ரைடராக இருக்கீங்க அப்படின்ற ஒரு பட்சத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டூரிங் பண்ணணும், பைக் ரைடர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இல்லை உங்கள் ஃபேமிலியில் யாராவது திங்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவையும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இப்போ பைக் ரைட் நான் ஆரம்பிக்க போகிறேன். எனக்கு என்னென்ன திங்ஸ் வேணும், நான் என்ன பண்ணணும் அப்படின்ற உங்களுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு வரும்போது நம்ம கால்குலேட் பண்ணுற ஒரே ஒரு விஷயம் பைக் மட்டும்தான். இந்த பைக் ரைடிங்கை பொறுத்தவரை இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பைக்கை மட்டும் சார்ந்திருக்காது. பைக்குக்கு தேவையான அக்சசரிஸ் இருக்கு. அது இல்லாமல் அப்புறம் ரைடர் நமக்கு வந்துட்டு நிறைய அக்சசரிஸ் அண்ட் திங்ஸ் எல்லாம் வாங்கணும். ஸோ இது எல்லாமே இருக்கு. இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணாதான் ஒரு ரெகுலர் பைக் ரைடரா ஆகலாம். ஏன் நான் அதை இன்வெஸ்ட்மெண்ட்டா சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே வந்துட்டு ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி. ஸோ ஒன் டைம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறோம். அதுவும் ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பைக்கோட சேஃப்டி, அதுக்கு கண்டிப்பாக அக்சசரிஸ் போட போறோம். ஸோ அதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும். ரெண்டாவது நம்மளோட சேஃப்டிக்கு சம் கியர்ஸ் வாங்க போகிறோம். ஸோ அது நம்மளோட சேஃப்டிக்கு. ஸோ இது எல்லாமே ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ இதை பொறுத்தவரையும் மணி வந்துட்டு எங்கேயுமே வேஸ்ட் ஆகாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், பிகினர் ரைடராக இருக்கீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட். இல்லை ப்ரோ, என்கிட்ட ஆல்ரெடி ஒரு 160 இல்லைனா ஒரு 200cc இல்லை ஒரு பைக் இருக்குது, நான் வந்துட்டு ப்ரொஃபஷனல் ரைடராக ஆகணும்னு ஆசைப்பட்றேன், பட் என்கிட்ட பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் ஒரு நல்ல, நான் இதெல்லாமே தனித்தனியாக தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ என்கிட்ட வந்துட்டு ஆல்ரெடி ஒரு நல்ல பைக் இருக்குது, இப்போ நானும் ஒரு ரைடர் ஆகணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் பைக். உங்ககிட்ட பைக் ஆல்ரெடி இருக்குது. இப்போ வந்துட்டு பைக் வந்துட்டு நம்ம எதுக்கு வாங்கியிருப்போம், சிட்டி யூஸ்க்கோ இல்லை நம்ம அங்கங்கே போயிட்டு வர்றதுக்காக யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ அந்த வண்டி எப்படி அப்படியே கன்வெர்ட்னா அதில் ஒன்றுமே நீங்கள் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே பண்ண தேவையில்ல. பைக்குக்கு முதல் விஷயம் சேஃப்டி. ஸோ சேஃப்டியை கன்சிடர் பண்ணும்போது நீங்கள் பைக்குக்கு ஒரு கிராஷ் கார்டு போடணும். முதல் விஷயம் கிராஷ் கார்டு. ரெண்டாவது விஷயம் ஒரு மொபைல் மவுண்ட். இப்போ கிராஷ் கார்டுன்னு வந்துட்டீங்கன்னா எனக்கு 4000 5000 ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரிலாம் பண்ணிக்காண்டாம். கிராஷ் கார்டுங்கிறது இப்போ ஸ்டார்டிங்கில் இருந்து ஒரு 700 இருக்கு. கிராஷ் கார்டு மட்டும் வரும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஏடிவி கார்டுன்னு இருக்கு. கிராஷ் கார்டுலேயே நிறைய டைப்ஸ் இருக்கு. ஸோ அதில் வந்துட்டு ஒன்றா மாறும். இல்லை அந்த கிராஷ் கார்டு லிவர் மட்டும் வருது பார்த்தீங்களா, ஸோ அதாவது அந்த ஸ்லைடர் மட்டும் வச்சு வரும். ஸோ இது தனியாக இருக்கு. இதில் நம்ம எங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்தவரையும் நான் வந்துட்டு உங்ககிட்ட வந்துட்டு பட்ஜெட் இருக்கோ இல்லையோ ஒரு 2000 ஒரு 3000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஸ்லைடர் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கிராஷ் கார்டு இன்வெஸ்ட் பண்ணி அது போடுறீங்கன்னா அதோட எம்ஆர்பி வந்துட்டு ஒரு 700 800 வரும்னு வச்சுக்கோங்க. ஆனால் இதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வந்துட்டு அவங்க 200 வாங்கிடுவாங்க. டோட்டலாக உங்களுக்கு 1000 வந்துடும். இன்னொரு 1000 போட்டிங்கன்னா, அதாவது இது வந்துட்டு இந்த ஸ்லைடர் இருக்கிற கிராஷ் கார்டு வந்துட்டு பெருசாக இம்பாக்டை வந்துட்டு பண்ணாது. என் பைக்குக்கு தான் சேதாரம் அதிகமாக இருக்கும் இன்கேஸ் ஏதாவது கிராஷ் ஆச்சுன்னா. பட் ஆனால் ஒரு கிராஷ் கார்டை பொறுத்தவரையும் பைக்குக்கு பெருசாக அடிபடாமல் பார்த்துக்கும். ஸோ அதனால தான் இன்வெஸ்ட் பண்ணுறத கிராஷ் கார்டு வந்துட்டு 700 800 பண்ணாமல் நீங்கள் வந்துட்டு ஒரு 2000 இன்வெஸ்ட் பண்ணிடுங்க. அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மொபைல் மவுண்ட். சொன்னால மொபைல் மவுண்ட்டும் நார்மலாக இப்போ எல்லாருமே அவங்க பைக்கில் வச்சுருக்கோம். நார்மல் மொபைல் மவுண்ட் ஒரு 250 வரும். பட் என்ன கேட்டிங்கன்னா, ஒரு 600 ஒரு வாட்டர் ப்ரூஃப் மொபைல் கேஸ் வாங்குறது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். அது வந்துட்டு இப்போ இல்லை, எப்பயுமே அது மான்சூனாக இருந்தாலும் சரி இல்லை வெயில் காலமாக இருந்தாலும் சரி, அது நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மொபைல் மவுண்ட். ஏன் மொபைல் மவுண்ட் இப்போலாம் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக மேப் தான். நம்ம ஒரு பைக் ரைடராக ஆக போகிறோம் அப்படின்ற ஒரு பட்சத்தில் மேப் இல்லாமல் மோஸ்ட்லி நிறைய இடத்துக்கு போக முடியாது. ஏன்னா நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதுக்கெல்லாம் மொபைல் மவுண்ட்னா ஒரு விஷயமே கிடையாது.
போவான். ரூட் தெரிலனா ஒன்றும் மொபைல் பார்ப்போம், அப்படி இல்லைனா லோக்கல் பீப்புள்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட அட்ரஸ் பண்ணி ஸோ இப்படி தான் கேட்டு போனோம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண காலத்தில். ஆனால் இப்போலாம் வந்துட்டு மொபைல் மவுண்ட், அப்புறம் டிஸ்பிளே, ஆண்ட்ராய்டு டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு நிறையா அக்சசரிஸ் வந்துட்டு வந்துடுச்சு. ஏன்னா நாளுக்கு நாள் வந்துட்டு ரைடர்ஸோட எண்ணிக்கை வந்துட்டு அதிகமாகிட்டே இருக்கு. ஸோ இதனால இது ரெண்டு விஷயம் ஃபஸ்ட்டு போட்டால் போதும் வண்டிக்கு. ஸோ வேற ஏதாவது அடிஷ்னலாக வண்டிக்கு வாங்கணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, நான் ஒரு பிகினர் ரைடருன்றப்போ என்கிட்ட பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லைன்றப்போ இது வந்துட்டு எனஃப், இதுவே போதும் உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு என்கிட்ட இப்போ 10,000 தான் இருக்கு ப்ரோ, இப்போ நமக்கு அதுக்குள்ள அக்சசரிஸ் வாங்கிடலாமான்னா கண்டிப்பாக வாங்கிடலாம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் விஷயம் ஒரு 4,000க்குள்ள ஒரு 4,000 to 5,000க்குள்ள ஒரு ஹெல்மெட்டு, ஒரு 3,000க்குள்ள வந்துட்டு ரைடிங் ஜாக்கெட் வாங்கிடுங்க. ஸோ பேலன்ஸ் இருக்கிறது வந்துட்டு 5,000 8,000க்கு மேலே வந்துட்டு ஒரு 2,000 இருக்கு. 2,000ல ஒரு 1,500க்குள்ள ஒரு நல்ல க்ளவுஸ். 2,000 இருந்தால் கூட ஓகே தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கிராஷ் நடக்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம மோதுற இடமோ இல்லை தரையை தொடுற இடமோன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம கைகள். ஸோ நம்ம இப்போ எங்கேயாவது கிராஷ் ஆகிறோம் அப்படின்றப்போ அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் டச் ஆகிற இடம் கைன்றதுனால கைக்கு ரொம்ப ரொம்ப சேஃப்டி முக்கியம். ஸோ அதனால க்ளவுஸ் மட்டும் நல்ல குவாலிட்டியான க்ளவுஸ் வாங்கிக்கிங்க. ஓகே ப்ரோ, நீங்கள் சொன்ன மாதிரியே வந்துட்டு நான் 10,000க்குள்ள இதெல்லாம் பட்ஜெட் போட்டு வச்சிட்டேன். பட் இந்த அக்சசரிஸ்லாம் எங்கே வாங்குறது, எப்படி வாங்குறது? ஸோ ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்துட்டோம். செகண்ட் வந்துட்டு அக்சசரிஸ் சூஸ் பண்ணுறது எப்படின்னு பார்த்தலாம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் இடத்துல ஹெல்மெட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சேஃப்டியை பொறுத்தவரையும் ரைடிங்ஸில் நீங்கள் காம்ப்ரமைஸாக ஆகாதீங்க. ஸோ ஏன்னா நம்ம வந்துட்டு ஒரு இன்சிடெண்ட் ஆனதுக்கப்புறம் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதை விட அது ஆனால் இம்பேக்ட் எப்படி கம்மி பண்ணலாம், அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை அதிகமாக பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணலாம். ஒரு கிராஷ் நடக்குது அப்படின்றப்போ நம்ம ஹெல்மெட் போட்டிருக்கிறதுக்கும் ஒரு குட் குவாலிட்டி ஹெல்மெட் போட்டிருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஹெல்மெட் போடாமல் போனால் இம்பேக்ட்டுங்கிறது 100% இருக்கும். ஒரு நார்மல் ஹெல்மெட் போட்டு போனால் இம்பேக்ட்டுங்கிறது 60% 70% இருக்கும். ஒரு குட் குவாலிட்டி ஹெல்மெட்டாக இருந்ததுன்னா 100% நம்ம தலைக்கு வந்துட்டு இல்லை நம்ம உயிருக்கு வந்துட்டு பாதுகாப்பாக இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் கியர்ஸ் சூஸ் பண்ணும்போது சேஃப்டியை பொறுத்தவரையும் காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க. ஓகே ப்ரோ, இப்போ நான் ஹெல்மெட் வாங்கணும். ஹெல்மெட் எப்படி நான் சூஸ் பண்ணுறது, எனக்கு பொருத்தமான ஹெல்மெட்டை நான் எப்படி கடையில் கேட்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை பொறுத்தவரையும் அக்சசரிஸை பொறுத்தவரையும் பைக்காக இருக்கட்டும் இல்லை ரைடருக்காக இருக்கட்டும் நியர்பை எக்கச்சக்கமான ஷாப்ஸ் இருக்குது. இப்போ நிறையா அவைலபிளாக இருக்குது, நிறையா பிராண்ட்ஸ்லேயும். ஸோ இவ்வளோ பிராண்ட்ஸ் இருக்குது, இவ்வளோ அக்சசரிஸ் இருக்குது. இதில் எனக்கான தேவையை நான் எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் ஹெல்மெட்டை பொறுத்தவரையும் 2 ஹெல்மெட் இருக்குது. ஒன்று டூரிங்கு, இன்னொன்று ஆஃப்ரோடு. ஆஃப்ரோடு ஹெல்மெட்டு கம்பேர் பண்ணும்போது வைசர் வராது, சரிங்களா? டூரிங் ஹெல்மெட்டில் வைசர் வரும், ப்ரொடெக்ஷன் வரும். பட் ஆஃப்ரோடு ஹெல்மெட்டை பொறுத்தவரையும் கண்ணுக்கு வைசர் வராது, நம்ம அடிஷ்னலாக வாங்கி போடுற மாதிரி இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்ரோடை பொறுத்தவரையும் நிறையா ப்ரீத்திங் தேவைப்படும். ஸோ அதனால தான் அந்த வைசர் இருக்காது. ஆஃப்ரோடு ஹெல்மெட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டூரிங் ஹெல்மெட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது ரெண்டும் பார்த்தாலுமே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சிம்பிளாக சொல்கிறேன், ஆஃப்ரோடு ஹெல்மெட்டில் முன்னாடி ஒரு வைசர் வரும், அது இல்லாமல் கார்னர் வந்துட்டு ஷார்ப்பாக வரும், அதாவது வி ஷேப்பில் வரும். ஸோ இதை வச்சு தான் ஆஃப்ரோடு ஹெல்மெட்டை கண்டுபிடிக்கலாம். ஆன்ரோடு ஹெல்மெட், அதாவது டூரிங் ஹெல்மெட்டில் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறோம்ல அந்த மாதிரி தான் இருக்கும் ஹெல்மெட்டு. இதில் வைசர் எதுவுமே முன்னாடி வராது. இப்போ மோஸ்ட்லி வந்துட்டு ஆஃப்ரோடு ஆன்ரோடு கன்வெர்ட் பண்ணுற மாதிரி ஹெல்மெட்டும் வந்துடுச்சு. ஆஃப்ரோடும் யூஸ் பண்ணிக்கலாம், அட்வென்ச்சரும் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரியும் ஹெல்மெட்ஸ் வந்துடுச்சு. நீங்கள் இதில் வந்துட்டு அட்வென்ச்சர் அப்புறம் டூரிங் போகிற ஹெல்மெட் சூஸ் பண்ணிங்க. ஆஃப்ரோடு ஹெல்மெட் தேவையில்லை. ஆஃப்ரோடு ஹெல்மெட்டை வச்சுட்டும் டூரிங் பண்ணலாம் அப்படின்னா பண்ணலாம். பட் ஆனால் அதில் வந்துட்டு கண்ணுக்கு வந்துட்டு ப்ரொடெக்ஷன் இருக்காது. ஸோ கண்ணுக்கு, ஃபேஸுக்கு, அதாவது இந்த பார்ட்டுக்கு மட்டும் ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்காது. ஸோ அதை நீங்கள் தனியாக வாங்குற மாதிரி தான் வரும். ஸோ அதனால் நீங்கள் ஆஃப்ரோடு ஓட்டுறீங்கன்னா அதுக்கு தனியாக வாங்கிக்கிங்க. இல்லை நான் டூரிங் மட்டும்தான் பண்ண போகிறோம்னா டூரிங்க்கு தனியாக வாங்கிக்கிங்க. ஹெல்மெட்டை பொறுத்தவரையும் ஒரு 4,000 to 5,000லேயே நல்ல பிராண்ட் ஹெல்மெட் எல்லாமே கிடைக்குது. ஹெல்மெட்டில் ஒரு சில விஷயங்களை நம்ம கண்டிப்பாக செக் பண்ணி ஆகணும். ஸோ அதில் முதல் விஷயம் வந்துட்டு ஹெல்மெட்டோட சைஸ் எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட நெத்தி இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த இடத்த முதல்ல மெஷர்மெண்ட் பண்ணிக்கங்க. உங்ககிட்ட டேப் இருந்ததுன்னா ஓகே, இல்லைனா கடையில் அவங்க வச்சுருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட மெஷர்மெண்ட் பண்ணி சொன்னீங்கன்னா அவங்க வந்துட்டு ஒரு சைஸ் சொல்லுவாங்க. ஸ்டார்டிங் எஸ்லேருந்து எக்ஸ்எல் வரையும் இருக்குன்னு நினைக்கிறேன்.
எக்ஸ்எல்ஆ டபுள் எக்ஸ்எல்ஆன்னு தெரில. ஸோ அது வரையும் சைஸ் இருக்குது. அதில் உங்கள் ஹெட்டுக்கு எந்த சைஸ் சூட் ஆகுதோ அதை அவங்க சஜஷன் பண்ணுவாங்க. ஓகே ப்ரோ, இப்போ ஹெல்மெட் கொடுத்துட்டாங்க. இப்போ நான் அதில் என்னென்ன திங்ஸ் செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்மெட்டை ஃபஸ்ட்டு போட்டு பார்க்கணும். போடுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்துட்டு 2 லாக் வருதுல்ல, அதை இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு ஹெல்மெட்டை பேக்லேருந்து வலிச்சு இப்படி முன்னாடி போடணும். ஸோ ஹெல்மெட்டை அப்படி தான் போடணும். முதல் விஷயம், ஹெல்மெட் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகணும், இந்த ஹெல்மெட் ரொம்ப டைட்டாக இருக்குது, அதாவது இந்த சின்ஸ் எல்லாமே இப்படி வரும். ஹெல்மெட் போட்டதுக்கப்புறம் இப்படி இருக்கும். ரெண்டாவது, ஹெல்மெட் போட்டுட்டு லாக் பண்ணணும். லாக் போட்டுட்டு நீங்கள் தலையை எப்படி ஷேக் பண்ணணும். ஷேக் பண்ணும்போது உங்கள் தலை மட்டும்தான் ஆடணும். ஹெல்மெட்டு கொஞ்சம் கூட ஷேக் ஆகக்கூடாது. கொஞ்சம் கூட ஷேக் ஆகாமல் இருந்தது, இல்லை ப்ரோ எனக்கு ரொம்ப டைட்டாக இருக்குது, ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா அதுதான் உங்களுக்கான ஹெல்மெட். ஏன் நான் அதை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இவ்வளோ டைட்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களே, அது உங்களுக்கு போட போட கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் ஒரு கிராஷ் நடக்கும்போது ஹெல்மெட் லூஸாக இருந்ததுன்னா இம்பேக்ட், அதாவது உங்கள் ஹெட்டுக்கும் ஹெல்மெட்டுக்குமான இம்பேக்ட் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். சில டைம் வந்துட்டு ஹெல்மெட் ரிமூவ் ஆகி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சில டைம் ஹெல்மெட்குள்ளேயே உங்கள் ஹெட்டுக்குள்ளே அடிபடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஹெல்மெட் எப்பயுமே சூஸ் பண்ணும்போது ஷேக் பண்ணால் ஹெல்மெட் ஆடவே கூடாது, நல்லா டைட்டாக இருக்கணும். ரெண்டாவது விஷயம் பார்த்துட்டோம். மூணாவது விஷயம் லாக். ஹெல்மெட்டை பொறுத்தவரையும் டி லாக் அப்புறம் ரெகுலர் லாக் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குது. ஸோ இதில் நான் எதை சூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நான் டூரிங் மட்டும்தான் போவோம் அப்படின்றப்போ ரெகுலர் லாக்கே ஓகே. பார்த்தீங்கன்னா நம்ம ரைடிங்கை பொறுத்தவரையும் பிரேக் எடுப்போம் நிறையா, அப்படி இல்லைன்னா ஹெல்மெட்டை அடிக்கடி ரிமூவ் பண்ணுற மாதிரி வரும். டி லாக் ஹெல்மெட்டாக இருந்தால் ஒவ்வொரு தடையும் அந்த லாக் போடுறதும் கஷ்டம், ஒவ்வொரு தடையும் எடுக்கிறதும் கஷ்டம். ஸோ அதுக்கே கொஞ்சம் டைம் ஆகும். அதனால தான் சொல்கிறேன், இது வந்துட்டு சோலோவாக போகும்போது எப்பயுமே இஷ்யூ ஆகாது. நான் வந்துட்டு குரூப் ரைட் போகிறன்றப்போ ஒவ்வொரு தடையும் ஹெல்மெட் லாக்கை கழட்டிகிட்டே இருக்க முடியாது. ஸோ இது ஒரு இஷ்யூ ஆகும். ஸோ அதனால் லாக் வந்துட்டு இந்த மாதிரி ரெகுலர் லாக் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. அதுக்கப்புறம் 4வது விஷயம் வைசர். இப்போலாம் வந்துட்டு 4000 போகிறீங்கன்னா டபுள் வைசரே வருது. ஒன்று வந்துட்டு ரெகுலர் வைசராகவும், இன்னொன்று வந்துட்டு சன் வைசர். வெயில் அடிக்கும் போது இறக்கி விட்டுக்கலாம். அது கொஞ்சம் அந்த என்டி ஃபில்டர் மாதிரி ஒர்க் ஆகி வெயிலை கொஞ்சம் கம்மியாக பண்ணி காட்டுற மாதிரி டபுள் வைசர் எல்லாமே வந்துருச்சு. ஓகே ப்ரோ, நான் வந்துட்டு டபுள் வைசர் இருக்கிற மாதிரி ஹெல்மெட் வாங்கிட்டேன், நார்மல் லாக் இருக்கிற மாதிரி ஹெல்மெட் வாங்கிட்டேன், டூரிங் ஹெல்மெட் வாங்கிட்டேன், ஹெல்மெட் எனக்கு ஷேக் ஆகவே இல்லை, அவ்வளோதானான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடிஞ்சு அவ்வளோதான். பட் ஆனால் இதில் ஒரு சில திங்ஸ் உங்கள் ஹெல்மெட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு வாங்க வேண்டியதாக இருக்கும். முதல் விஷயம், அதில் ஹெல்மெட்டில் ஒரு கிராஷ் கார்டு 200லேருந்து ஒரு 250 வரும். ஒரு கிராஷ் கார்டு, அதாவது வைசரில் ஒட்டுவாங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்துட்டு பிகினர் ரைடர்ஸ் நிறைய பேர் ஃபாலோ பண்ணவே மாட்டாங்க. அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நம்ம வந்துட்டு இங்கே இருக்கிற வரையும் எதுவுமே தெரியாது, ரெகுலர் ரோட்ஸில் போகிற வரையும் ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவிலையோ இல்லை ஒரு கிராமத்துக்குள்ளேயோ போகும்போது அது வந்துட்டு இயர்லி மார்னிங்காக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு 7-7:30 அப்புறமா இருந்தாலும் சரி, நிறையா பூச்சிங்க அடிக்கும். பூச்சிங்க அடிச்சு ஒரு மாதிரி வைசரோட ஃபுல்லாக டஸ்ட் ஆகி பிளட்டு இதுவுமா இருக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் நம்ம வந்துட்டு ஒவ்வொருத்தோடையும் தொடச்சியோ இல்லை கழுவுனோம்னாலோ வைசரில் கிராச்சஸ் விடும். ஸோ இந்த கிராச்சஸ்லாம் விழாமல் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் இந்த ஸ்க்ராட்ச் கார்டு போட சொல்கிறது. இது வந்துட்டு பிகினர்ஸாக இருக்கிற ரைடர்ஸ் நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. ஸோ தயவு செஞ்சு ஒரு ஹெல்மெட் வாங்குறீங்கன்னா வைசர் மேலே ஒரு கிராஷ் கார்டு ஒட்டிடுங்க. அடுத்து பின் லாக் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கும். அது வந்துட்டு கொஞ்சம் ஹையாக போகும்போது ஹெல்மெட்டில் இருக்கக்கூடிய வைசஸில் பின் லாக்னு வரும். அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி உங்களுக்கு புரிகிற மாதிரி தெளிவாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு தனி காலத்தில் அப்படின்னு ஊதனோம்னா வாயிலிருந்து ஒரு மாதிரி புகையாக வரும்ல. ஸோ அது நம்ம ரைட் பண்ணும்போது ஹெல்மெட் வைசர் ரொம்ப க்ளோஸில் இருக்கிறதுனால அதில் ஒரு மாதிரி ஃபாக்காக அது க்ரியேட் ஆகி நம்மளோட விசிபிளை வந்துட்டு குறைச்சிடும். ஸோ இதை குறைக்கிறதுக்கு பின்லாக் ஹெல்மெட்டில் வைசர் வந்துட்டு அது உள்ளே வரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு ஃபாக் வைசர் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களே இன்ஸ்டால் பண்ணி தருவாங்க. அது வந்துட்டு ஒரு 400லேருந்து 500 வரும். ஸோ இந்த 2 விஷயம் அடிஷ்னலாக பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு திங்ஸ் வாங்கணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்மெட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு டேஞ்சரஸ் லைட். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இயர்லி மார்னிங் தான் மோஸ்ட்லி ரைட் ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா ஒரு சில டைம் வந்துட்டு நைட் ரைட்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம ஹெல்மெட்டுக்கு பின்னாடியே ஒரு விசிபிளாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு லைட்டு. இந்த லைட் வந்துட்டு ஒரு 100 rupeesலேயே இருக்கு, 300 rupees, ஆமாம் 299 ரெட் கலர் வரும். அதில் ஒரு 6-7 பேட்டர்ன் வரும். இந்த 100 rupees லைட்டில் வந்துட்டு ஒரு
10லேருந்து 23 பேட்டர்னும் வரும், கலர் ஆயிரும். ஸோ இந்த ரெண்டில் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அது வாங்கிக்கிங்க. ஹெல்மெட்டை பொறுத்த வரையும் அவ்வளோதான். ஹெல்மெட் இப்படி தான் சூஸ் பண்ணணும், இப்படி தான் பர்ச்சேஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்துட்டு பாலக்லோவா இல்லைன்னா ஸ்கல் கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கல் கேப்புங்கிறது இதுதான், பாலக்லோவாங்கிறது இது. ஸோ இதில் ரெண்டில் எது வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா பாலக்லோவா பெஸ்ட்டு. ஸ்கல் கேப் போட்டிங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாக ஒரு மாதிரி மார்க் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த இயர்ஸ் பக்கத்துலலாம் பயங்கரமாக பெயினாக இருக்கும். ரெண்டுக்கும் பெருசாக டிஃப்ரெண்ட் இருக்காது. ஸ்கல் கேப் வந்துட்டு ஒரு 100 rupees வரும், பாலக்லோவா வந்துட்டு ஒரு 150 வரும். ஒரு சில ரைடர்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது உங்களுக்கு தெரியும், எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரியும் வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணுவாங்க. என்ன கேட்டிங்கன்னா ஒரு 150 இல்லைனா 200 தான் வரும் ஒரு பாலக்லோவா யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. அது கொஞ்சம் காற்றெல்லாம் உள்ளே போகிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். நம்ம ஏன் பாலக்லோவா யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் வந்துட்டு நம்ம ரொம்ப நேரம் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஸ்வெட் ஆகி சீக்கிரமாக முடி கொட்டுறதுக்கான வாய்ப்பும் இல்லை பொடுகு வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அதனால் பாலக்லோவா மிஸ் பண்ணுறாதீங்க, கண்டிப்பாக ஒரு பாலக்லோவா வாங்கிடுங்க. ஓகே, இப்போ ஹெல்மெட் எப்படி போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி 2 லாக் வரும். இந்த 2 லாக்கையும் இப்படி ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டு பேக் சைட்லேருந்து இப்படி ஃப்ரண்ட் இழுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ இழுத்து வந்துட்டு போட்டுருந்துட்டோம். ஸோ ஹெல்மெட் வாங்கும்போது இப்படி ஷேக் பண்ணணும். நீங்கள் நல்லாவே ஷேக் பண்ணலாம். ஷேக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஹெல்மெட்டே ஷேக் ஆகக்கூடாது, தலையில மட்டும்தான் ஷேக் ஆகணும். ஸோ இந்த மாதிரி தான் ஹெல்மெட் சூஸ் பண்ணணும். ஸோ டபுள் லாக் சொன்னோம் பார்த்தீங்களா, இது வந்துட்டு ரெகுலர் வைசரு, அதுக்கப்புறம் இது வந்துட்டு இன்னொரு வைசர். ஸோ இதுதான் டபுள் வைசர். ஃபர்ஸ்ட் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோவில் என்னென்னு பார்த்தோம்னா இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தோம், ஹெல்மெட் எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் நாளைக்கு 2வது வீடியோவில் அடுத்து வர திங்ஸ்லாம் எப்படி சூஸ் பண்ணுறது, எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நமக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.